30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நாளின் மாலை பொழுதில் பாகிஸ்தானின் லாகூர் கடாபி மைதானம் இலங்கை ரசிகர்களின் வெற்றி முழக்கங்களால் அதிர்ந்தது. உலகின் அனைத்து பலம் வாய்ந்த அணிகளையும் வீழ்த்தி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் உலகக்கிண்ண வரலாற்றில் இலங்கை என்ற பெயரை நமது வீரர்கள் பொறித்தார்கள். அன்று உலகக்கிண்ணத்தை வென்ற எமது வீரர்கள் இன்று மஹரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் ஒரு சமூக சேவை பணிக்காக ஒன்று கூடினர். அங்கு அவர்கள் இலங்கை கிரிக்கெட் குறித்தும் கதைத்தனர். ஒரு அணியாக உலக வரைபடத்தில் இலங்கையை அடையாளப்படுத்தியது எங்களுக்கு பெரிய பெருமை. ஆனால் ஒரு சிறிய ஏமாற்றம் இருக்கின்றது. அது இலங்கையில் திறமையான வீரர்கள் இல்லாமையால் அல்ல. அந்த வீரர்களை சரியாக முகாமைத்துவம் செய்து, குறிப்பாக நிர்வாகத்தினர், கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை விளையாட்டை சரியான பாதையில் கொண்டு சென்றால் நம்மால் ஒரு உலக கிண்ணத்தை மாத்திரமல்ல, பல உலக கிண்ணங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீரர்கள் நமது நாட்டில் இருக்கின்றனர். அதனை குறிப்பிட்டு கூற முடியும். தலைவலிக்கு தலையணியை மாற்றி பயனில்லை. தற்போதைய தலைக்கணத்தையும் தவறான முடிவுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நாடாக சிந்தித்து அனைவரினதும் ஒத்துழைப்புடன் விளையாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். புதையல் மேல் அமர்ந்திருக்கின்றோம் என மக்கள் பொதுவாக சொல்வார்கள். கிரிக்கெட்டும் அதுபோன்ற ஒரு புதையலாகும். அது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல. கிரிக்கெட் எமது கலாசாரத்தை உலகிற்கு கொண்டு செல்கின்றது. எமது கலாசாரத்தை உலகிற்கு கொண்டு செல்லும் இசை தொடர்பில் சற்று சிந்திப்போம். இசையை ஒரு சிறு கும்பல் தங்கள் கரங்களுக்குள் வைத்துக்கொண்டு அவர்களின் தேவைக்கேற்ப உலகிற்கு அதை கொண்டு சென்றால் எமக்கென்று ஒரு இசை மிஞ்சுமா? கிரிக்கெட்டுக்கும் அது பொதுவானது. ஒரு கும்பல் தாம் விரும்பியபடி விளையாட்டை இயக்கினால் எமது கலாசாரத்தையும் அவ்வாறே உலகிற்கு கொண்டு செல்வார்கள். கிரிக்கெட் வெற்றி என்பது முழு நாட்டினதும் வெற்றியாகும். இதன் காரணமாகவே கிரிக்கெட் விளையாட்டிற்காக நாம் இவ்வளவு சிரமப்படுகின்றோம். புதிய திறமையாளர்கள் உருவாகி நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். களத்தில் இறங்குவது 11 பேர் மாத்திரமே. ஆனால் அந்த 11 பேர் என்பது ஒரு நாடு. எதிர்கால தலைமுறைக்காக கிரிக்கெட் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனாலேயே நாம் இவ்வளவு சிரமப்படுகின்றோம். நாம் 1996ஆம் ஆண்டில் 50 ஓவர் உலகக்கிண்ணத்தை வெற்றி கொண்டோம். 2014ஆம் ஆண்டில் சர்வதேச 20-20 உலகக்கிண்ணத்தை வெற்றி கொண்டோம். இந்த வெற்றிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் 7 சந்தர்ப்பங்களில் இறுதிப் போட்டி அல்லது அரையிறுதிப் போட்டி வரை முன்னேறினோம். பாருங்கள், 1996 உலக சாம்பியன், 2003 அரையிறுதிச் சுற்று, 2007 2ஆம் இடம், 2011 2ஆம் இடம், 2009 20-20 உலகக்கிண்ண தொடரில் 2ஆம் இடம், 2012 2ஆம் இடம், 2014 20-20 உலக சாம்பியன். 1996ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையான 18 வருடங்களில் எமது கிரிக்கெட் அத்தகைய ஒரு இடத்திலேயே இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு ICC தொடரிலும் அரையிறுதிக்கு கூட நாம் தகுதி பெறவில்லை. இலங்கை கிரிக்கெட்டை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல இப்போதாவது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லவா? இந்த தாமதம் நாட்டின் வெற்றியை பின்தள்ளுகின்றதே ஒழிய வேறு எதனையும் அல்ல.